அதை போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள். அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர், மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர், ஆகச் சிறந்த ஆளுமையாளர், மருத்துவர், என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர். என்னுடைய மாமா காளிமுத்தவர்களும் அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஆகச் சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே, என் பிறந்த மண்ணிலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அதற்கு பிறகு விருதுநகர், நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன். முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை. அப்பாவிடத்தில் கேட்கும்போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் லெவல் பணி செய்கிறான், கணினி பொறியாளர், அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன். அப்பா மருத்துவராக இருந்தால் நல்லா இருக்கும்னா, சின்னவன் கேரளாவில் படிச்சிருக்கான், பிஜி பண்ணுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் இது பண்ணுறான், நீட்டுக்கு தேர்வு தயாராகிருக்கான். நான் போட்டேன். ஐயா நான் என்ன பண்ணுறது, நான் எங்கள் அண்ணன் சொன்னதே ஒன்றும் பண்ண வேணா, நீ வேணா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு படிச்சுக்கிட்டு இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து விருதுநகரில் நிறுத்துறேன். என் அன்பு தம்பி தாடி வச்சிருந்தான், எடுறான்னு எடுத்தா ரொம்ப சின்ன பையனா தெரிவிங்க அப்படின்னா, நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பியை, என்னுடைய தாத்தா தொகுதி, என்னுடைய மாமா நின்று வென்ற, காளிமுத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி. தாடியை எடுத்திருக்கான்.